எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஒரு நியூ ஹெல்பிங் கான்செப்ட், க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்ட் பற்றி ப்ரீவியஸாக வீடியோ 2-3 வீடியோ போட்டுப்போம். நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் அதோட ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் லான்ச்சிங் டேட் நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. இது என்ன ப்ராசஸ், எப்படி நடக்குன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக க்ரௌட் ஃபண்டிங் ஹெல்பிங் பிளான் டொனேஷன் பிளானில் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆட்டோ அப்கிரேட் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நிறைய பிளான் நீங்கள் போயிருப்பீங்க. 100 பேர் வந்தாங்கன்னா அதில் 30 பேர் 40 பேர் அப்கிரேட் பண்ண மாட்டான். 2 பேர்கிட்டேருந்து வந்தவொடனே அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடுவோம். கரெக்டுங்களா? இப்போது அந்த 40 பேர் போனதால் திருப்பியும் அந்த 40 பேருக்கு அந்த 2 பேர் வந்தால் தான் திருப்பி அடுத்தவங்களுக்கு போகும். இதனால் அங்கங்கே ஸ்டக் ஆகிட்டு நிறைய பேருக்கு அது கிடைக்காமே போயிடுச்சு. இந்த இதில் அந்த பிரச்சனை சுத்தமாக வராது. 1 மணி நேரம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி 1 மணி நேரத்தில் உங்கள் ஐடி பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆக்டிவேட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி டெலீட் ஆகிட்டு அடுத்த பின்னாடி க்யூவில் யார் ரெஸ்ட் அந்த டைமில் பண்ணுறாங்களோ அவங்க இந்த டைமில் இந்த இடத்துக்கு வருவாங்க டொனேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காகவே செட் பண்ணியாச்சு. டெஸ்டிங்கும் பண்ணி முடித்தாச்சு. கம்மிங் சண்டே ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிவிட்டு மேபி நெக்ஸ்ட் வீக் டேட் அனௌன்ஸ் பண்ணி அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் லான்ச் ஆகிற அன்றைக்கி ஐடி வேணுன்றவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டீட்டெயில்ஸ் நான் போடுறேன். ஷேர் பண்ணிங்கன்னா டே அன்றைக்கே உங்களுக்கு கிடச்சிரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியர் டு பியர் டொனேஷன் பிளான் தான் ஏஐ மூலமாக. ஓகேங்களா? ட்ரஸ்ட் டொனேஷன், ஸ்பான்சர் டொனேஷன், அப்புறம் நீங்கள் டொனேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இதில் 300 ரூபா நீங்கள் டொனேட் பண்ண போகிறீங்க. அதில் ட்ரஸ்ட்டுக்கு 50 ரூபாவும் உங்கள் ஸ்பான்சருக்கு 50 ரூபாவும் டொனேஷன் கொடுத்துட போகிறீங்க. ஓகேங்களா? மீதி 200 ரூபா நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு டொனேட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். அவங்க ரிசீவ் அவங்களுக்கு ஹெல்ப்பிங் ஒரு 200 ரூபா ஹெல்ப்பிங் கிடைச்சது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் உங்கள் வேலை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண வேணால். உங்களுக்கு கீழே எப்போல்லாம் 200 ரூபா உங்களுக்கு ரிசீவ் ஆகுதோ, உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களோ, டொனேட் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் ஒன்ஸ் ரிசீவ் ஆனாலே அடுத்த ஐடி உங்களுக்கு கீழே வர்றவங்க நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அவங்களே பண்ணிவிடுவாங்க. யாராவது போகணுமோ ஆட்டோமேட்டிக்காக போய்டும். அவ்வளோதான். ஒரே ஒரு லெவல் தான். லெவல் நான் இதுதான் பிரித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? 2 டோனர்ஸ் வருவாங்க உங்களுக்கு கீழே. 2 பேருக்கும் 600 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ட்ரஸ்ட்டுக்கு 50, ஸ்பான்சருக்கு 50, நம்மளுக்கு 200 ரூபா, ரீபர்த்துக்கு 300 ரூபா. இந்த ரீபர்த் ஐடி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணுவீங்களா? ஜென்யூனாக இருக்கிறவங்க நல்லபடியாக போகணுன்றவங்க அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி திருடிட்டு போகிறவங்க, மக்கள் பணம் கொள்ளடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃப்ராடுன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. வந்த வரைக்கும் போதும், இது எப்படியும் வராது, இந்த மாதிரி கூட்டம் இருக்குது. அதனால தான் இது அவங்களுக்கு போகாது. உங்கள் ஐடி ரீபர்த் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? நீங்கள் ரீபர்த் ஆகி யாருக்கு பண்ணுவீங்களோ அவங்களுக்கு இந்த ஐடி அவங்க பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி தான் ஒர்க் ஆகும். ரீபர்த் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏஎல்ல ஆட்டோ ரீபர்த் டு ரீபர்த்துன்னு போட்டாச்சு. உங்களுக்கு ரீபர்த் ஐடி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ ஒருத்தர் கீழே 2 பேர் வராங்க, ஒருத்தர் பேமெண்ட் அனுப்புவாங்க, ஒருத்தர் ரீபர்த் ஐடி க்ரியேட் பண்ணோடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுவீங்க. அப்போது 100 பேர் வந்தாலே ஃபஸ்ட்டில் வரவங்களுக்கு 4-5 வாட்டி ரீபர்த் ஐடி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஒருத்தர் பேமெண்ட்டு, ஒருத்தர் ரீபர்த், ஒருத்தர் பேமெண்ட்டு, ஒருத்தர் ரீபர்த்துனா அந்த ரீபர்த்துக்கு உண்டான ஆள் ஒருத்தர் வராருன்னா ஒருத்தருக்கு பேமெண்ட் கிடச்சிரும், ஒருத்தர் வராருன்னா ஒருத்தருக்கு பேமெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் கான்செப்ட். 10,000 பேர் வந்தால் தான் இத்தனை அமௌண்ட்டு கிடைக்கும்னு கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். யாரோ நம்ம மூலமாக கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருக்கு, ஒரு நண்பருக்கு நம்ம ஒரு 200 ருபீஸ் டொனேஷன் பண்ண போகிறோம். ட்ரஸ்ட்டுக்கு ஒரு டொனேட் பண்ண போகிறோம். ஸ்பான்சருக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இது கான்செப்ட். ஓகேங்களா? இப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் திருநெல்வேலி மாவட்டம் தான், நம்மளோட தமிழ்நாடு படைய கம்பெனி தான் ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட்டு டீட்லேயும் இதை மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? பக்காவாக இது
ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் லான்ச்சிங் டேட்லேருந்து எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எது வேணாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் டீட்டெயில்ஸ் போடுவேன். உங்களுக்கு முன்னாடியே அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி கடவுடன் போட்டு கொடுத்துருவோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகிற அன்றைக்கும் நம்ம தான் லான்ச்சிங் டேட்லேருந்து எல்லாமே நம்ம தான் அனௌன்ஸே பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் மற்ற அவங்களுக்குலாம் போகும்போது லீடர்ஸ் யாராக இருந்தாலும் முன்னாடியே என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.